கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் ஈட்டி வீரம்பாளையம் பகுதியில் பட்டா இடம் கோரி கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். போலீசார் வைத்திருந்த பேரிகார்டுகளை தூக்கி எறிந்த போராட்டக்காரர்கள். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். திருப்பூரில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் போலீசாருடன் வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களின் அந்த கோரிக்கை என்னவாக இருக்கிறது? விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. அதாவது திருப்பூர் ஈட்டி வீரம்பாளையம் பகுதியில் தற்போது கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம் நடத்தி வரும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பூர் ஈட்டி வீரம்பாளையம் பகுதியில் கிட்டத்தட்ட 124 பேருக்கு கடந்த 1994ஆம் ஆண்டு இலவச பட்டாவானது அரசு சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்டாவிற்குரிய நிலத்தை அளந்து தருமாறு பொதுமக்கள் மற்றும் அந்த பகுதியினர் தொடர்ச்சியாக அரசை வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக பலமுறை அவர்கள் மனு கொடுத்தும் நிலமானது அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. வெறும் பட்டா ஆவணத்தை வைத்துக் கொண்டு என்னவென்று செய்ய தெரியாமல் இருந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் சண்முகம் தலைமையில் அங்கு குடியேறும் போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக ஈட்டி வீரம்பாளையம் பகுதியில் உள்ள புறம்போக்கு நிலத்தில் அந்த பகுதி மக்கள் திரண்டு கம்யூனிஸ்ட் கட்சியினர் தலைமையில் அங்கு குடியேறும் போராட்டத்தை நடத்தினார்கள். இது பற்றி தகவல் அறிந்து அங்கு போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அங்கு தடை செய்யப்பட்டிருந்த பகுதியை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்ததால் போலீசார் மற்றும் அந்த கட்சியினருக்கிடையே பெரிய அளவில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இருதரப்பினரும் மாறி மாறி வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக அந்த நிலத்தை அரசு அளந்து தர வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இது பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. தனலட்சுமி, கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் ஈட்டி வீரம்பாளையம் பகுதியில் பட்டா இடம் கோரி கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். போலீசார் வைத்திருந்த பேரிகார்டுகளை தூக்கி எறிந்த போராட்டக்காரர்கள். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். திருப்பூரில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் போலீசாருடன் வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களின் அந்த கோரிக்கை என்னவாக இருக்கிறது? விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. அதாவது திருப்பூர் ஈட்டி வீரம்பாளையம் பகுதியில் தற்போது கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம் நடத்தி வரும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பூர் ஈட்டி வீரம்பாளையம் பகுதியில் கிட்டத்தட்ட 124 பேருக்கு கடந்த 1994ஆம் ஆண்டு இலவச பட்டாவானது அரசு சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்டாவிற்குரிய நிலத்தை அளந்து தருமாறு பொதுமக்கள் மற்றும் அந்த பகுதியினர் தொடர்ச்சியாக அரசை வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக பலமுறை அவர்கள் மனு கொடுத்தும் நிலமானது அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. வெறும் பட்டா ஆவணத்தை வைத்துக் கொண்டு என்னவென்று செய்ய தெரியாமல் இருந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் சண்முகம் தலைமையில் அங்கு குடியேறும் போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக ஈட்டி வீரம்பாளையம் பகுதியில் உள்ள புறம்போக்கு நிலத்தில் அந்த பகுதி மக்கள் திரண்டு கம்யூனிஸ்ட் கட்சியினர் தலைமையில் அங்கு குடியேறும் போராட்டத்தை நடத்தினார்கள். இது பற்றி தகவல் அறிந்து அங்கு போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அங்கு தடை செய்யப்பட்டிருந்த பகுதியை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்ததால் போலீசார் மற்றும் அந்த கட்சியினருக்கிடையே பெரிய அளவில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இருதரப்பினரும் மாறி மாறி வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக அந்த நிலத்தை அரசு அளந்து தர வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இது பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. தனலட்சுமி, மணிகண்டன்.